ஃபைனலாக சம்மர் வடகம் எங்கள் வீட்லேயும் போட்டாச்சு. யூடியூப்பை திறந்தாலே ஒரே வடகம் வீடியோ தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எங்கள் வீட்டு சைடு, எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடாக அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த கூழு காய்ச்சி அதில் தான் போடுவாங்க. மாமியார் கொஞ்சம் கை முடியாதவங்க, அதனால் வந்து ஒரு அக்காவை தான் வர சொல்லியிருந்தோம் கூழு கிண்டுறதுக்கு. பட் அவங்க வரலை, லேட் ஆகிட்டு. சரி நம்மளே கிண்டிடலான்னு சொல்லிட்டு மாமியார் எல்லாமே காலையில் அந்த கூழுக்கு அரைச்சி பச்சை மிளகா, பட்டை மிளகா, பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மாற்றி மாற்றி கூழை கிண்டிட்டோம். இந்த வத்தல் போடுறதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம், புதுசு. இது வரைக்கும் நான்லாம் போட்டதில்லை. ஏன்னா நான் வந்து இந்த டைமில் ஊர்லேயும் இருந்ததில்லை. இந்த வாட்டி தான் இருக்கிறேன். சரி கற்று போடலாத்தேன்ட்டு நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எத்தனை பேருக்கு இந்த கூழு கிண்டினோன்னா அந்த மாவு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அது நல்லா உரப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் ஆத்தாவும் எங்கள் அம்மாவும் தான் இந்த மாதிரி வடகம் போடுவாங்க. எங்கள் ஆத்தாலாம் அசால்ட்டாக அந்த கூழு காய்ச்சினதெல்லாம் அவ்வளோ வடகமாக இருந்தாலும் போடுவோம். அதான் இப்போ நினச்சி பார்த்துட்டு இருந்தேன், நம்மளாலாம் இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த உரையில தான் வந்து போட ஆரம்பித்தோம். அது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சோண்டு புளிகிற மாதிரி இருந்துச்சு. பட்டு வராதுன்னு எண்ணெய் கவரில் வந்து கார்னரில் மட்டும் ஓலை சின்னதாக ஓட்டை போட்டு அதில் புளிஞ்சோம். சூப்பராக கடன்னு புளிஞ்சு விட்டாச்சு. என்ன வெயிலுங்கிறீங்க 8 மணிக்கே, எப்பா முடியவே இல்லை. இன்றைக்கி தான் சம்மரோட வெயிலை ஃபுல்லாக வெளியில் நின்று அனுபவித்தேன். செம்ம வெயில். அதுக்கப்புறம் இன்னொரு அக்காவும் வந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து புளிஞ்சு விட்டாச்சு. அப்புறம் நல்ல வேளை மாமியார் வந்து காலையிலே கூழை கிண்டி வச்சுட்டாங்க. இந்த வெயிலுக்கு நல்லா கூழ் பழைய குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு.